லவ் மேரேஜ் பெஸ்டா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டா? லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட். எல்லாமே நம்ம ஃபாதர் அண்ட் மதர்கிட்ட கேட்டு எல்லாம் பண்றோம். ஆனா இதை மட்டும் கேட்காம பண்றது எனக்கு மனசுக்கு அவ்வளவா நல்லதா தெரியல. ஆனா அவங்க நம்மள சின்ன குழந்தையில இருந்து நம்மள என்ன வேணும், என்ன கொடுக்க கூடாது, என்ன செய்யணும், என்ன படிக்கணும் எல்லாம் பண்றது பண்ணும்போது கடைசியில மேரேஜ் மட்டும் அவன் இஷ்டத்துக்கு பண்றானே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேரண்ட்ஸோட மனசை நோக்கடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக லவ் பண்ணுங்க. பட் அவங்களுடைய அனுமதியை பெற்று சந்தோஷமா இருக்கு. லவ் அவங்க ரெண்டு பேரும் புரியறதுக்கு உண்டான வாய்ப்பு. மேரேஜ் பண்ணக்கப்புறம் ரெண்டு குடும்பமும் அது சந்தோஷமா ஏத்துக்கணும். அதனால அவங்க அனுமதியோட, பேரண்ட்ஸோட அனுமதியோட செய்யறப்ப அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த மாதிரி அப்பாங்க எங்க இருக்காங்க? கன்வின்ஸ் பண்ணுங்க, ஃபாதர் அண்ட் மதரை கன்வின்ஸ் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, கன்வின்ஸ் பண்ணுங்க. ஒத்துக்க மாட்டாங்க, என்ன எல்லாம் அந்த இது பார்ப்பாங்க, பார்சியாலிட்டி பார்ப்பாங்க. அதனால கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி எங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும், எங்க லைஃபை நாங்களே பார்த்துக்கோமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க தான் புரிய வைக்கணும். அவங்கள புரிய வச்சு நீங்க பண்ணீங்கன்னா உங்க லைஃப் சந்தோஷமா இருக்கும், ஃபாதர் அண்ட் மதருக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். லவ்ங்கிறது ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு, அரேஞ்சுங்கிறது ரெண்டு குடும்பம் நாளைக்கு நல்லா போகணும் இல்லையா? லவ் பண்ணிட்டு அரேஞ்ச் மேரேஜா பண்ணிக்கோங்க. ஏன்னா லவ்ங்கிறது ஒரு இனிமையான உணர்வு, அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. எனக்கெல்லாம் வாழ்க்கையில லவ்ங்கிற உணர்வு எத்தனையோ கிடைச்சிருக்கு, அதெல்லாம் நிறைய மிஸ் பண்ணிருக்கேன், நிறைய மிஸ் ஆகிருக்கு. அதுக்கு மேல அப்பாற்பட்டு ஜெயிக்கிறவங்க ரொம்ப கம்மி தான். ஆனா நீங்க பேரண்ட்ஸோட அனுமதியோட பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான், நம்ம சந்தோஷமா இருக்குன்னு என்னுடைய ஆசை. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ. தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமாய் என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே. கனவென நம்பி எழுவேனே, நீ கண்முன் தோன்ற வேண்டுமே. கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு போன வானமே, உயிரென உன்னை காணாமல் என் உலகம் நின்று போகுமே. ஒரு முறை என்னை கை தூக்கி பின் போனால் கூட போதுமே. ஒரு லவ் ஸ்டோரிடா. நீ டைரக்டர் தான் ஆகணும், ஏன் ஹீரோ மாதிரி நடந்துக்கிற?